Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா தியரி ஆஃப் மெஷின் சப்ஜெக்ட்ல வைப்ரேஷன்ஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வர டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து இப்போ வைப்ரேஷனில் பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிகல் வைப்ரேஷன் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி சர்க்குலர் மோஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது இதோட வைப்ரேஷன் வந்து ஒரு வெர்டிக்கல் பிளேனில் பிளாட் பண்ணிங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும், மினிமம் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும். ஸோ இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து போயிட்டு வரும். ஸோ இடையிலையும் உங்களுக்கு வந்து மோஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா அது மேக் பண்ணுற ஆங்கிள், அந்த பார்ட்டிகல் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து டீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெர்டிகல் காம்பனன்ட் வந்து எக்ஸ் சைன் டீட்டா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ சைன் டீட்டா. இப்போ வந்து ஒமேகா வந்து டீட்டா பை டி. ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டின்னு தெரியும், அது வந்து ரேடியன் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ரேடியன்னா உங்களுக்கு டிகிரி, டீட்டாவில் வரும், செகண்ட்ஸ் வந்து டைம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை டி. ஸோ இந்த டீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ சைன் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸுக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோனா ஈக்குவல் டு ஏ, அதாவது அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ, இந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது சைன் ஆஃப் ஒமேகா டி வந்து 1 வந்துச்சுன்னா அது எப்போ 1 வரும்னு பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி 1. ஸோ இது 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து ஏன்னு கிடைக்கும். இதே வெலாசிட்டி காம்பனன்ட் பார்த்தோன்னா இதோட ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஎக்ஸ் பை டிடி போட்டோன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு சிமிலராக மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா ஏ ஒமேகா, காசுக்கு 0 வேல்யூவில் இது வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து வெர்டிகலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து 90 டிகிரி டேர்ன் ஆகிருக்கும். ஸோ ஹரிஜாண்டலாக இருக்கும், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 90 டிகிரின்னு போட்டால் தான் இந்த வேல்யூ கிடச்சிச்சு மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ 0 டிகிரி போட்டால் வெலாசிட்டி மேக்ஸ் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் இங்கே ஆம்ப்ளிடியூட் வந்து 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 0 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் பார்த்தோன்னா டிவி பை டிடி போட்டோன்னா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருந்திருக்கும். ஸோ இது 0, இது வந்து 180. இது போட்டோன்னா இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ போட்டிங்கன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதுதான் வைப்ரேஷனோட பேசிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஆம்ப்ளிடியூடு, வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னு இருக்குன்னா அது மூவ் ஆகிறதுக்கு எதிர்பார்க்க ஃபோர்ஸ் தான் இனர்ஷியா ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் வந்து டேம்பிங் ஃபோர்ஸ். வைப்ரேஷன் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாகிட்டு கம்மியாகிட்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து 0 ஆகிறதுக்கு நம்ம வந்து டேம்பிங் ஃபோர்ஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து சி இன்டு வின்னு சொல்லுவோம். சின்னா உங்களுக்கு வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், டேம்பிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. வினா வெலாசிட்டி. ஸ்ப்ரிங்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஸ்டிஃப்னஸ் இன்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கூட சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கை பொறுத்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் பேசிக்காக பார்க்குற 3 ஃபோர்ஸஸ் இன் வைப்ரேஷன்ஸ். வைப்ரேஷன் டாக்டர் இதுதான் 3 வந்து காமனாக டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். இப்போ வந்து வைப்ரேஷன் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் பொசிஷன் பொறுத்து பார்த்தோன்னா வைப்ரேஷன் வந்து ஆக்சியலாக வந்து வைப்ரேட் ஆகலாம், இல்லை டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலராக வைப்ரேட் ஆகலாம், ஆர் டார்ஷனல் பார்த்தோன்னா சர்க்காம்ஃபரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேஷன். இது வந்து பேசிக்காக 3 கேட்டகரி இருக்குது. இது வந்து பொசிஷனை பொறுத்து லாங்கிடியூட்னல் ஆர் ஆக்ஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆர் லேட்டரல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டார்ஷனல் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் வைப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை பொறுத்து அண்டு டேம்பிங் பண்ணுறோமா இல்லையா அதை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணோன்னா ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இனிஷியலாக அது வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு விட்டுட்டோம், கான்ஸ்டன்ட் லோட் அப்ளிகேஷன் இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இப்போ வந்து ஃப்ரீயாக வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் தூரம் வைப்ரேட் ஆகி ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெடியூஸ் ஆகிட்டு 0 ஆகிக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீ வைப்ரேஷன். அதிலே வித்தவுட் டேம்பிங், வித்தவுட் டேம்பிங்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக கம்மியாகி வைப்ரேஷன் வந்து சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் டேம்பிங். ஸோ டேம்பிங் வந்து இல்லாமல் ஒன்று, வித் டேம்பிங் ஒன்று.
இதே ஃபோர்ஸ்டில் பார்த்தோம்னா ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் அதுவும் வித்தவுட் டேம்பிங் ஒன்று வித் டேம்பிங் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இப்போ வைப்ரேஷன் பார்த்துட்டோம்னா அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து போயிட்டு வருது அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை கிராஃபில் பார்த்துட்டோம்னா நான் காட்டுறேன். வந்து இது கிராஃபில் பார்த்துட்டோம்னா ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக போயிட்டு வருது. ஸோ இப்போ இந்த கர்வ் பார்த்துட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், அதாவது ஃபஸ்ட்டு இந்த இந்த கர்வ் பார்த்துட்டோம்னா ஒரு சைனசாய்டல் கர்வ் மாதிரி வருது. ஆம்பிளிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிடியூஸ் ஆகிட்டு வருது. வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள் அதிகமாகிட்டு கம்மியாகிட்டு திரும்பி அதிகமாக ஆரம்பிக்கிறது. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா இது டூ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த எண்டிங் பாயிண்ட். இந்த சைக்கிள் வந்து இந்த கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து 1 cycles per secondனா ஃப்ரீக்வன்சி வந்து 1 Hz அப்படின்னு சொல்லலாம். இதே 2 cycles ஒரு செகண்டில் 2 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 2 cycles per second ஆர் 2 Hz அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். டைமுங்கிறது அந்த சைக்கிள்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது டைம். ஃப்ரீக்வன்சினா 1/time எவ்வளோ சைக்கிள்ஸ் per second அதுங்கிறது ஃப்ரீக்வன்சி. 1/time சொல்லுவாங்க, இன்வெர்ஸ் ஆஃப் டைம். இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து டைம் வந்து ω/2π கூட சொல்லுவாங்க இந்த ஃப்ரீக்வன்சி. ஏன்னா ஒமேகா நமக்கு தெரியும் ரேடியன் பர் செகண்ட்ஸ், ரேடியன் கேன்சல் ஆகிறதுக்கு கீழே ஒரு 2π ரேடியன்ஸ் போடுறோம். ஸோ அதான் இந்த ஃபார்முலா. இப்போ வந்து எதுக்குன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம அரைவ் பண்ணோம்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட்னு கிடைக்கணும். ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடியன் பர் செகண்ட் இருக்கும். ரேடியன் கேன்சல் ஆகுது கீழே ஒரு 2π போட்டுக்கிறோம். இதே டைம்னு எடுத்துட்டோம்னா அது ஃப்ரீக்வன்சியோட இன்வெர்ஸ். அவ்வளோதான், சிமிலர் கான்செப்ட். 2π/ω இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட யூனிட் வந்து செகண்டாக இருக்கும். ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இப்போ நம்ம பேசினது தான். இதுலேருந்தே கொண்டு வந்தோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ நியூ ஃப்ரீக்வன்சி ஆர் 2π/டைம் வந்து ரேடியன் பர் செகண்ட்ஸில் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ வைப்ரேஷன் வித் டேம்பிங். இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து mkg அண்டு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து k Nm/மீட்டர்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோன்னா மாஸ் இருக்குது, ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும், இனர்சியா ஃபோர்ஸ் m×a இருக்கும். ஸோ இதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃப்ரீ வைப்ரேஷனால நம்ம இது வந்து எக்ஸ்டர்னலாக ஒன்றும் நமக்கு எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல. இது வந்து ஃப்ரீயாக தான் வைப்ரேட் ஆகுது. இப்போ வந்து டேம்பிங்கே எதுவும் கொடுக்கல, வித்தவுட் டேம்பிங். இப்படி இருக்கும்போது இந்த 2 ஃபோர்ஸ் தான். இப்போ 2 ஃபோர்ஸோட அடிஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஆக்சிலரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட செகண்ட் டிஃப்ரென்சியேஷன், அதாவது dv ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு d²x/dt² அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் டைம் டிஃப்ரென்சியேஷன்னால x டபுள் டாட்னு போட்டுக்கலாம், k×x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ m வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணோன்னா x டபுள் டாட் ப்ளஸ் k/m×x = 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு பார்த்தோன்னா x டபுள் டாட் ப்ளஸ் ω² x சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஈக்குவேஷனாக கிடைச்சிருக்கும். இது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் முன்னாடி இருக்க ஈக்குவேஷனுக்கும் கம்பேர் பண்ணோம்னா k/m = ω_n². ω_n நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு இது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டோம். அதுதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ω_n = ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் √k/m கிடச்சிரும். ஸோ இது ரேடியன் பர் செகண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலார். இப்போ வந்து இது ஆங்குலார் வெலாசிட்டின்னு சொல்லலாம், ஆர் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ரேடியன் இருக்கனால சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி, ரேடியன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். வெறும் ஃப்ரீக்வன்சியில் சைக்கிள்ஸ் பர் செகண்ட்னு சொல்லலாம், ஆர் ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் யூனிட். இது வெறும் ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், ω/2π போடணும். 2π போட்டால் தான் ரேடியன் கேன்சல் ஆகும். 1/2π √k/m இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. ஸோ கேக்கு வந்து யூனிட் m,
சாரி கேக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டரு, மாஸுக்கு வந்து கேஜி. ஸோ இது வந்து டைமென்ஷனில் பார்த்தோன்னா m⁻². இது வந்து மாஸ்க்கு வந்து m. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃப்ரீ வைப்ரேஷன் வித்தவுட் டேம்பிங். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஆங்குலர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ வைப்ரேஷன் வித் டேம்பிங் பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி கேஸ் தான், மாஸ் இருக்குது, அதை ஸ்ப்ரிங்கை வச்சு கட்டி தொங்க விட்டுருக்கோம். கூட வந்து இன்னொரு ஒரு டேம்பிங் சிஸ்டமும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வரதுக்கு வந்து வைப்ரேட் ஆகிட்டு, இந்த மாஸ் வந்து வைப்ரேட் ஆகிடுச்சுன்னா நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வரதுக்கு ஒரு டேம்பிங் சிஸ்டம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் வந்து சீன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும், ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா இதோட மாஸ் வந்து எம்னால ஒரு இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ கிடைக்கும், ஸ்ப்ரிங்னால ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேஎக்ஸு, டேம்பர்னால ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் ஒன்று சிவி, இங்கிறது வெலாசிட்டி, இங்கிறது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாம் அடிஷன் பண்ணி 0 போட்டோன்னா முன்னாடியே பார்த்தது தான் எம்ஏ ப்ளஸ் சிவி ப்ளஸ் கேஎக்ஸ் = 0. ஏங்கிறது எக்ஸ் டபுள் டாட்டு, வெலாசிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ் டாட்டு ப்ளஸ் கேஎக்ஸ் = 0. ஸோ இதுலேயும் முன்னாடி பண்ண மாதிரியே எம் வந்து டோட்டலாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணால் எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் சி/m இன்டூ எக்ஸ் டாட் ப்ளஸ் k/m இன்டூ எக்ஸ் = 0. ஸோ எம் வந்து டோட்டலாக டிவைட் பண்ணியாச்சு. இதில் வர கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லலாமா. ஸோ இந்த 3 கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுனா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து 1, நெக்ஸ்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் பி = c/m, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கோஎஃபிஷியன்ட் சி = k/m. இந்த சியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இது வேற இது வேற. இது வந்து ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டோட நேமிங்காக எழுதியிருக்கிறது. இந்த சி வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஏபிசி தனியாக பிரித்து எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து ரூட்ஸ் ஆர் ரியல். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து ரூட்ஸ் ஆர் ரியல்ங்கிறது ஒரு கண்டிஷனு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுக்கு வந்து b² - 4ac = 0. நம்ம வந்து மேக்ஸில் பார்த்துருப்போம், ரூட்ஸ் வந்து ரியலாக இமேஜினரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ரியலாக இருந்துச்சுன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வந்து = 0ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ b² - 4ac = 0. இதில் வர b வந்து c/mன்னு இருக்குது. ஸோ c/m (c/m² - 4ac), a வந்து 1, c வந்து k/m - 4kn = 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கீழே m² இருக்குது, இங்கே m இருக்குது. m கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா c² - 4km = 0ன்னு கிடைச்சிடும். கீழே இருக்க m² அன்சைட் கொண்டு போனோம்னா 0 ஆயிடும். ஸோ இங்கே m மட்டும் மேல் மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ இன்சைட் கொண்டு போனால் c² = 4km. ஸோ c = 2√kmன்னு கிடைச்சிது இந்த ஸ்கொயர் அன்சைட் கொண்டு போனோம்னா. ஸோ இதான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஃப்ரீ வைப்ரேஷன் வித் டேம்பிங் பெற இம்பார்ட்டண்ட் அவுட்புட் வேல்யூ. ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா இது வந்து டேம்பிங் ஃபேக்டர்னு சொல்லலாம், டேம்பிங் ரேஷியோன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. c/cc, சிசிக்கு நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், 2√kmன்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேம்பிங் ஃபேக்டரை வச்சு உங்களுக்கு வந்து இது அண்டர் டேம்பிங்கா, கிரிட்டிக்கல் டேம்பிங்கா, ஓவர் டேம்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அண்டர் டேம்பிங்னா என்னென்னா உங்களுக்கு வந்து டேம்பிங் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது வைப்ரேஷன் வந்து ஆம்ப்ளிடியூட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அது வந்து அண்டர் டேம்பிங். கிரிட்டிக்கல் டேம்பிங்னா உங்களுக்கு நார்மலாக கிரிட்டிக்கல் டேம்பிங்னா என்ன, ρ = 1ன்னு சொல்கிறாங்க. இந்த ρ 1 ஆச்சுன்னா என்ன, நேச்சுரல் இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்டும் அந்த டேம்பரோட டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகிடும். அப்போ வந்து எவ்வளோ டைம், இது வந்து நார்மலாக அந்த டேம்பரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைமில் அது பண்ணி தந்துடும். அது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சேஃப்டி ஆர் இந்த லிமிட்டுக்கு மேலே தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக கிரிட்டிக்கல் சொல்லுவாங்க. ஓவர் டேம்ப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியான டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி ஆம்ப்ளிடியூட் 0க்கு வந்துடும். இது வந்து ஓவர் டேம்ப்டு கேஸ். அப்போ வந்து ρ is greater than 1. அப்போ வந்து இப்போது ρ less than 1ன்னா சி வந்து சிசி விட கம்மியாக இருக்கணும், அது வந்து அண்டர் டேம்ப்டு. ρ = 1ன்னா 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து சி = சிசி, இது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப். ρ greater than 1ங்கிறது உங்களுக்கு வந்து ஓவர் டேம்ப்டு. சி வந்து greater than சிசியாக இருந்தால் தான் இது ஓவர் டேம்ப்டாக இருக்க முடியும். ஸோ இதில் வந்து டேம்பிங் ஃப்ரீக்வன்சியும் உள்ளே கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம்க்கு.
ஸோ ஸ்ப்ரிங்கு மாஸ் இருக்குது, இதுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். அது இல்லாமல் டேம்பர் இருக்குன்னா டேம்பிங்னு ஒரு ஃப்ரீக்வன்சி புதுசாக இதில் வருது. ஸோ அந்த டேம்பிங் ஃப்ரீக்வன்சி என்ன ஃபார்ம்லான்னா ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா n இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரோ ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்பில் வந்து ரோ வந்து லெஸ் தென் 1 இருக்கனால 1 மைனஸ் ரோ ஸ்கொயர்னு போடுவோம். இதே ஓவர் டேம்ப்டாக இருந்துச்சுன்னா ரோ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போட்டுருவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது வந்து டேம்பிங் ஃப்ரீக்வன்சிக்குரிய ஃபார்முலா. இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும் ஒமேகா n ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k by m. ஸோ அது நம்ம இங்கே போட்டுக்கலாம். ரோக்கு நமக்கு தெரியும் c by cc, c by 2 ரூட் ஆஃப் km. சிங்கிறது அந்த டேம்பருக்குரிய டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், km வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதை வச்சு டேம்பிங் ரேஷியோ டேம்பிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சலாம். அது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டேம்பிங் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் இஸ் டைம். இப்போ வந்து ஃப்ரீ வைப்ரேஷன் வித் டேம்பிங் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு வந்து கர்வ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டேம்ப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்ட்டாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து x1 இருக்குன்னா x2 வந்து கம்மியாகும். x2 இஸ் லெஸ் தேன் x1. அடுத்தது x3 இஸ் லெஸ் தேன் x2. அப்படியே உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் ரெடியூஸ் ஆகிட்டே வந்து 0 ஆகும். ஸோ அதாவது உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் இஸ் டைம் கர்வ். இது வந்து எப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன் வித் டேம்பிங் அதுக்கு வர கர்வ். ஸோ இது பார்த்தோன்னா இந்த ஆம்ப்ளிடியூட் கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியலாக அவங்க வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் கர்வ்னு சொல்லுவோம். அண்டு இந்த ஆம்ப்ளிடியூட் டிக்ரிமெண்ட் வந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ln of x1 by x2 equal to del. இது வந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இப்போ ln இந்த பக்கம் கொண்டு போனால் x1 by x2 equal to e power delன்னு வந்துடும். இங்கே வந்து டெல்லுங்கிறது லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பேருக்கு மட்டும் எடுத்தனால x1 x2ன்னு போட்டோம். இது அப் டு n டைம்ஸ், அந்த nth டைம் வரைக்கும் உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் ரெடியூஸ் ஆகுதுன்னா 1 by n இன்டூ ln of x1 by xn equal to del. ஸோ இது வந்து ஃபார்முலா. முன்னாடி டேம்பிங் ஃபேக்டர் வந்து பார்த்துருப்போம். டேம்பிங் ஃபேக்டர் உள்ள கொண்டு வந்தோம்னா del equal to 2 pi into rho by root of 1 minus rho square. ஸோ ரோங்கிறது உங்களுக்கு டேம்பிங் ரேஷியோ, சி பை சின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து டெல் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது முக்கியமாக கேட்குறது வந்து இந்த ஃபார்முலாஸ் தான். ஸோ டேம்பிங் ஃபேக்டர் வச்சு ஃபார்முலாஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரீ வைப்ரேஷனில் இப்போ வித் டேம்பிங் வித்தவுட் டேம்பிங் பார்த்துக்குவோம். அடுத்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் பார்க்கலாம். ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில் ஃபஸ்ட்டு வித்தவுட் டேம்பிங் பார்த்தோம்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு மாஸ் சிஸ்டம் இருக்குது. அதை வந்து ஸ்ப்ரிங் வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எஃப் இஸ் எஃப் நாட் சைன் ஒமேகா டி. சைன் இஸ் சைடால் ஃபோர்ஸ், அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி சைன் வேவ் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது இது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோன்னா மாஸ் எம்முக்கு வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் இருக்கும், ஸ்ப்ரிங்னால ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும், அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இது வந்து ஃபோர்ஸ் போட்டோன்னா MA + KX = ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எஃப் வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ எஃப் நாட் சைன் ஒமேகா டி. ஏ வந்து எக்ஸ் டபுள் ஆட்டு எக்ஸ் ஓகே. ஸோ எப்பவும் போல் இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் வித் டேம்பிங் வராது. ஸோ இதுலேயும் நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இது வந்து நம்ம பெருசாக இதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது. இது வந்து சம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. மற்றபடி இதுலேருந்து நம்ம இதில் எதுவும் டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பார்த்ததே தான் ரூட் ஆஃப் k/m. இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சைக்கிள்ஸ் பர் செகண்டில் போட்டோம்னா 1/2 பை ரூட் ஆஃப் k/m. இது வந்து இதில் பார்த்தோன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் இருக்குது, மாஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்னால ஒரு ஃப்ரீக்வன்சி வரும், அது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. டேம்பர் இருந்துச்சுன்னா டேம்பிங்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வரும், டேம்பர் இங்கே இல்லை, ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஒரு ஃபோர்ஸிங் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃபோர்ஸிங் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இங்கே மியூங்கிறது ஃபோர்ஸிங் ஃப்ரீக்வன்சி. இது வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெசோனன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பினாமினன் வந்து ரெசோனன்ஸ்னால் என்னென்னா ரெசோனன்ஸ் இஸ் a condition in which the natural frequency of a string mass system under forced vibration without damping will be equal to the forcing frequency of the external force. So natural frequency forcing frequency ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெசோனன்ஸ் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னா
வந்து டைனமிக் மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இனிஷியல் டிஃப்ளெக்ஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்குது, ஸோ அதான் வந்து உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் டிஃப்ளெக்ஷன் வந்து டெல் நாட்டு, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து எக்ஸ்மேக்ஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணோன்னா இது வந்து ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1/√(1 - r² ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இந்த டேர்முக்கு தான் ஹோல் ஸ்கொயர், உள்ளே r² இருக்கணும். ப்ளஸ் 2ρr, ரோங்கிறது டேம்பிங் ஃபேக்டர் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஆர்னா என்னென்னா ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ ω/ω. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபேக்டர்னா என்னென்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு கர்வ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபேக்டர் பார்த்தோன்னா ஃபார்முலா என்னென்னா, மேலே ஒரு ஃபோர்ஸ், கீழே ஒரு ஃபோர்ஸ். கீழே இருக்க ஃபோர்ஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அந்த ஒரு மெஷினில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து மெஷின்லேருந்து ஒரு வைப்ரேஷன் நடக்குது. கரெக்டாக மெஷினுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எஃப், மேலே அந்த மெஷினால் வர அவுட்புட் வைப்ரேஷனுக்கு இருக்க ஃபோர்ஸ் வந்து எஃப்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த வேல்யூஸ் தான். டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபேக்டருக்கு வந்து இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்துட்டோன்னா டிஆர் வந்து மேக்ஸிமம் 1 வேல்யூ ரீச் ஆகலாம். அண்ட் ω/ω வர கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து √2. ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. டிஆர் ஈக்குவல் டு 1ன்னா இன்னும் ஒமேகா சாரி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து இந்த கிராஃப் வந்து நம்ம மேனுவலாக வரைஞ்சிருப்போம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வரனால அதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த கிராஃப் வந்து இப்போது நான் இமேஜ்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ வந்து இங்கே ஒய் ஆக்சிஸு, ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ பொறுத்து இது வந்து ஓவர் டேம்டா, அண்டர் டேம்டா, கிரிட்டிக்கலி டேம்டா அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ இப்போ <1 இருக்கும்னா இந்த கர்வில் பார்த்தோம்னா இது நிறையா கர்வ்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து √2ன்னு ஒன்று கிடைக்குது. ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து 1ங்கிற பாயிண்டில் உங்களுக்கு ஒன்று இருக்குது. அப்போ வந்து இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ போகலாம். அப்போ வந்து இதே டிஆர் வேல்யூ வந்து இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ 1 இருக்கும். இந்த பாயிண்டில் டிஆர் வந்து 1. ஸோ அது அங்கே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா ω/ω வந்து ஈக்குவல் டு √2. ஸோ அந்த பாயிண்டில் உங்களுக்கு டிஆர் வந்து 1 இருக்கும். இதே √2க்கு மேலே போகுது அப்படியே இருந்துச்சுன்னா டிஆர் வந்து √2க்கு மேலே போனால் <1 ஆகிடும். ஸோ இந்த கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து <1 வந்து வந்துடும் டிஆர். இந்த அவுட் சைடில் இருக்க கர்வ் வந்து ≥√2 இருந்துச்சுன்னா. ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா ≥√2. இதே டிஆர் வந்து <2 இருந்துச்சுன்னா, √2 கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டிஆர் வந்து 1க்கு வர இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த √2ங்கிற பாயிண்டில் வந்து டிஆர் வந்து 1. இந்த √2க்கு மேலே போச்சுன்னா கர்வ் எல்லாமே இது வந்து கீழே வர ஆரம்பிச்சு. இப்போ √2 இந்த ரேஷியோ வந்து மேலே போச்சுன்னா டிஆர் வந்து <1 ஆகிடும். இதே ரேஷியோ வந்து ω/ω இஸ் <2 இருந்துச்சுன்னா இதுக்கு உள்ளே இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் இஸ் >1. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 1ங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ வரும். ஸோ இது பார்த்துட்டோன்னா இது முன்னாடி மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் பார்த்துருப்போம்ல, அந்த ஃபார்முலாவில் ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறோம். ஸோ அதான் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபேக்டரில் இந்த கீழே கட்டம் அப்படியே முன்னாடி இருக்க ஃபார்முலாவில் வந்து வந்திருக்கும். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து மேலே 1ன்னு போட்டு அச்சீவ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கும். இங்கே பார்த்தோன்னா √1 - 2 இந்த கீழே இருக்க வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். 1 - 2ρr ஹோல் ஸ்கொயர். 2ρr ஹோல் ஸ்கொயர். ரோங்கிறது டேம்பிங் ஃபேக்டருக்கு, ஆறுங்கிறது ω/ω. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஷியோ தான் உங்களுக்கு வந்து ஆர். ஸோ அதை வந்து இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து அன்டேம்படு சிஸ்டமாக இருக்கும். ஆனால் என்ன அர்த்தம்னா இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ அதுதான் அன்டேம்படு சிஸ்டம் சொல்லுவாங்க. அது ஏன் 0 ஆகுதுன்னா நமக்கு டேம்பிங் ஃபேக்டர் என்ன, ρ = C/cc. சிங்கிறது உங்களுக்கு டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். டேம்பர் இருந்தால் தான் அந்த டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் வரும், இல்லைன்னா இந்த ரோ வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ
ரோ 0 ஆகும். எப்போ ஆகும்னா அன்டேம்பர்டு சிஸ்டம்னா ரோ 0 ஆகும். இது 0 ஆகிடுது, மேலே இருக்க இந்த டேர்மும் 0 ஆகிடுது. ஸோ ரூட் ஆஃப் 1 கீழே வந்து பார்த்தோம்னா இந்த டேர்ம் 0, 1/1 மைனஸ் ஆர் ஸ்கொயர், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். 1/1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. இதை வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோக்கு வருது. இது வந்து அன்டேம்பர்டு சிஸ்டம்க்கு. இதே ஓவர் டேம்ப்ட் ஆர் கிரிட்டிக்கல் டேம்ப்ட்னா இது வந்து அந்த ரோ வேல்யூவை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் வித் டேம்பிங். முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் வித்தவுட் டேம்பிங்கு. அடுத்தது அதில் வந்து ரெசனன்ஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம் புதுசாக. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் பை இனிஷியல் டிஃப்ளெக்ஷன். இதில் வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டரில் பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து இதன் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து அவுட்புட் பை இன்புட் ஃபோர்ஸஸ் இந்த இதில் இருக்க சிக்னிஃபிகன்ஸு. நம்ம இன்புட்டில் இவ்வளோ இந்த மிஷினில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா அதனால கிரியேட் ஆகிற வைப்ரேஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதா வந்து டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா இது வந்து ரூட் 2 இருந்துச்சுன்னா அது வந்து 1 இருக்கும் டிஆர். இதே ரூட் 2 அதிகமாக இருந்துச்சுன்னா டிஆர் லெஸ் தேன் 1. ரூட் 2 கம்மியாக இருந்துச்சுன்னா ரேஷியோ டிஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் இருக்கும். இந்த கேர்வை நம்ம ஞாபகம் வச்சாவே போதுமானது. இந்த கேர்வ் நம்ம ஞாபகம் வச்சாவே இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக குழப்பாது. ஏன்னா இந்த கேர்வில் நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா டிஆர் வந்து கம்மி தான் ஆகுது. ஸோ இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா டிஆர் லெஸ்ஸர். இந்த பாயிண்டில் டிஆர் வந்து 1, ஒமேகா பை ஒமேகான்னு வந்து ரூட் 2. இதே இந்த பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா டிஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இதை போனால் லெஸ் தேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு டிஆருக்கு வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டருக்கு மேலே ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2 ரோ ஆர் ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் கொண்டது தான் இந்த அன்டேம்பர்டு சிஸ்டம் கொண்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் வித்தவுட் டேம்பிங். இதுதான் ஃபைனல் கிளாசிஃபிகேஷன். இதை பார்த்தோன்னா மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குது வித் ஸ்ப்ரிங் அண்ட் வித் டேம்பர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எல்லாமே சேர்ந்து வருது. இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸுங்கிற மாதிரி பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்ப்ரிங்னால ஸ்ப்ரிங் மாஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது சிவி, அண்ட் மாஸ்னால இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ, அண்டு ஃபைனலாக டேம்பர்னால டேம்பிங் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து 3 ஃபோர்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் டேம்பிங் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேஎக்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு போட்டுக்கலாம். இது வந்து சைனூசாய்டல் ஃபோர்ஸாக இருக்கும். F0 sin omega t m into acceleration x double dot plus c into x dot plus kx F0 sin omega t. இதுவும் நம்ம வந்து இதிலிருந்து எதுவும் டெரைவ் பண்ணி எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் நம்ம நேச்சுரல் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ரூட் ஆஃப் கேபிஎம். இதுவும் வெறும் ஃப்ரீக்வன்சி நேச்சுரல் பார்த்தோம்னா 1/2 பை ரூட் ஆஃப் கேபிஎம். ஸோ இதுதான் ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் வித் டேம்பிங். இது வந்து உங்களுக்கு சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். இதுவும் பார்த்தோம், முன்னாடி சம்லையும் பார்த்தோம். வெறும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸை வச்சு மட்டும் போட்டிருக்கோம். இதுலேருந்து எப்படி கேட்கலாம்னா ஒமேகா என் வச்சு கேட்கலாம், ஆர் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம். கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் வந்து சிசி இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் கேஎம். ஸோ அது இருக்குல்ல. அது இல்லாமல் டேம்பிங் ஃபேக்டர் சி/சிசி ஆர் சி/2 ரூட் ஆஃப் கேஎம். ஸோ அந்த ஃபார்முலா டேம்பிங் ஃபேக்டர் வந்து கேட்கலாம். ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கலாம். ஸோ இதை காமனாக சம்ஸ் கேட்குறது. ஸோ உங்களுக்கு ஆனால் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டேரெக்டாக கேஎம் வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எம்ஏ எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் சி எக்ஸ் டாட் ப்ளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா 4 இப்போ வந்து 4x டபுள் டாட் ப்ளஸ் 16x டாட் ப்ளஸ் 9x அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இது வந்து எம்சிஏகே அப்படிங்கிறது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் வந்து ஃபோர்ஸுக்கு ஞாபகம் வச்சுருந்தோம்னா அது போதுமானது. எம்ஏ, ஸோ ஏக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எம் வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிவி, விக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சி வேல்யூ, கேஎக்ஸ் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கே வேல்யூ. இந்த ஃபோர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம்.
வந்து மல்டிபிள் ஸ்ப்ரிங்ஸ் சிங்கிள் இல்லாமல் மல்டிபிள் ஸ்ப்ரிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். வந்து ஸ்ப்ரிங் வந்து பேரலாக இருக்குது, அதாவது ஒரு மாஸ்க்கு தனித்தனியாக ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங்ஸ் இன் பேரலல்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் இப்போது ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து K1 K2னா ஈக்குவலன்ட் பார்த்தோம்னா ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அது ஈக்குவலன்ட். இதே சீரீஸ் பார்த்தோம்னா சீரீஸில் என்னென்னா லைனாக கனெக்ட் ஆகிருக்கு, அதான் சீரீஸ்ங்கிற பேர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லைனாக கனெக்ட் பண்ணிவிட்டு மாஸ் வந்து கீழே சப்போர்ட் பண்ணுவோம் மாஸை. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கேன நியூட்டன் பர் மீட்டரில் போட்டிருப்போமா. ஸோ லென்த் அதிகமாக உங்களுக்கு வந்து இது டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் அட் அ டைமில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த 1/ன்னு போட்டுட்டு வந்துடும், 1/, ஃபார்மேட். ஸோ ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து 1/K equivalent = 1/K1 + 1/K2. இது வந்து ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ், இது வந்து பேரலல். வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து மாஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். முன்னாடி வந்து பார்த்தது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் √K/m தான் போட்டுருக்கோம். எம்ங்கிறது இந்த சிஸ்டமோட மாஸ் மட்டும்தான். ஸ்ப்ரிங்குக்கு வந்து மாஸ் எதே கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸ்ப்ரிங்கையும் மாஸ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக டெரிவேஷன் பண்ணி போட்டுடுறோம். டெரிவேஷன் போட்டால் நம்ம டைம் ஆகும், டேரெக்ட் வேல்யூ பார்த்துக்கோங்க. இது வந்து மாஸோட ஸ்ப்ரிங்கோட மாஸ் வந்து 1/3 ரேஷியோ எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ சிஸ்டம் மாஸ் ப்ளஸ் ஸ்ப்ரிங் மாஸ் பை 3. ஸோ இதோட மாஸ்க்கு மட்டும் 3ஆல் டிவைட் பண்ணிட்டு இங்கே போட்டுக்கணும். இது வந்து ஸ்ப்ரிங் மாஸ் கன்சிடரேஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இப்போ டைம் வந்து என்ன 2π/ω பார்த்துருப்போம். ஸோ ஒமேகா வந்து √K/m. ஸோ 2π√m/K அந்த மாதிரி வந்துருக்கும். இதே வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் அப்புறம் கிராவிட்டி இதை வச்சு கொடுக்குறாங்க, அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இப்படி இதை வச்சு உங்களுக்கு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணலாம்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 2π√L/g. ஸோ இது வந்து நீங்கள் இதில் வர யூனிட்டை வச்சு இது மேலே இது வரும் கீழே இது வரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எல்லோட யூனிட் வந்து மீட்டர், ஜி ஆக்சிலரேஷன் யூனிட் வந்து மீட்டர்/s². அப்போது எல்ல கேன்சல் ஆகிடுது, per/s² வந்து மேலே போயிடுது. இப்போ இங்கே மேலே போச்சுன்னா செகண்ட்² ரூட் இருக்குது, வெளியே வந்துச்சுன்னா செகண்ட்ஸ். ஸோ எல்ல மேலே வரும், ஜி கீழே வரும், இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2π√L/g. இதே ஒமேகாங்கிறது √g/L, அது 2π/ω இருக்கும்ல, அந்த மாதிரி டேர்ம் வந்து √g/L. ஸோ எல்ஜி வச்சு உங்களுக்கு சம் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லுங்கிறது டிஃப்ளெக்ஷனு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில காமனாக வர டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம். வந்து மேத்ஸ் தி ஃபாலோயிங்லாம் கொடுத்துருப்பாங்க. கவர்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேத்ஸில் வந்துருக்கு. கவர்னர்னால் உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல். இப்போ வந்து ஃப்ளக்சுவேட்டிங் லோடை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஃப்ளை வீல் எதுக்குன்னா டேர்னிங் மூமெண்ட், வந்து ஒரு ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் அந்த மாஸை யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போது நம்ம பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துட்டோம்னா ஒரு இன்ஜினில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக் அப்போ தான் உங்களுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். மீதி டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பவர் ஸ்ட்ரோக்கில் க்ரியேட் ஆகிற எனர்ஜியை வச்சு மீதி ஸ்ட்ரோக்குக்கும் அது வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதுதான் இங்கே ஃப்ளைவீலில் வந்து பிரின்சிபல். ஸோ எனர்ஜி தேவை இல்லாத போது இருக்க எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ளைவீல். அதுக்கு கொடுக்கறது வந்து டேர்னிங் மூமெண்ட். ஸோ வந்து டிஆலம்பர்ட் பிரின்சிபல். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வர ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரை ஞாபகம் வச்சாவே போதும். டி அண்ட் எஸ். எஸ்னா வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ப்ராப்ளம், டினா டைனமிக் ப்ராப்ளம். இப்போ டைனமிக் ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஈஸியாக போட முடியாது, ஸ்டாட்டிக் கண்டிஷனில் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ எல்லா ஒரு குளம்னா குட்டைக்குள்ளே போய் நம்ம வந்து மீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே வந்து குட்டையை கலைச்சி வச்சுட்டு வெறும் மீன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக மீனை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இதில் வர பிரின்சிபல். டிஆலம்பர்ட் பிரின்சிபலை என்ன பண்ணுவோம்னா ஒரு டைனமிக் ரொம்ப குழம்புன குட்டையை ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்ளமாக மாற்றுவோம். ஸோ அதுதான் டிஆலம்பர்ட் பிரின்சிபல். இப்போ வந்து ஒரு மாஸ் இருக்குது, எம் இருக்குன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா அது வந்து ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ் எஃப். ரெஸ்ட்லேருந்து போகும்போது ரெஸ்ட்லேருந்து உடனே வந்து அது நவுந்துடாது, அது அந்த பாடிக்குன்னு ஒரு இனர்சியா இருக்கும், அது ஈஸியாக நவுற விட்டுறாது. ஸோ அதை வந்து இனர்சியா ஃபோர்ஸ் வந்து எஃப்ஐன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ வந்து இனர்சியா ஃபோர்ஸ் வந்து அந்த மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் தான் இனர்சியா ஃபோர்ஸ். எஃப் மைனஸ் எம்இ ஈக்குவல் டு 0. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால எஃப் மைனஸ் எம்இன்னு போட்டுருவோம். இது வந்து சமேஷனில் போட்டோம்னா இது வந்து
டோட்டலாக எஃப்ஐன்னு போட்டுடலாம். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் வந்து வரும். இன்னும் ஒரு ஸ்டாட்டிக் ஒரு டைனமிக் ப்ராப்ளம், ஒரு மூமெண்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மாற்றுறீங்க, 2-3 ஃபோர்ஸ் இருக்குது, சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் கண்டிஷன் சிம்பிளாக மாற்றுறீங்க. 2-3 ஃபோர்ஸ் சிம்பிள் கண்டிஷன் மாற்றுறது தான் வந்து ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் வந்து நோட் ஆஃப் மல்டி ரோட்டார் சிஸ்டம். ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதில் வந்து 2 ரோட்டார்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் தான் ரோட்டார்னு சொல்லுவாங்க. 2-3 ரோட்டர் இருக்குதுன்னா அந்த ரோட்டரில் வந்து வைப்ரேஷன் கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு வந்து அந்த வேவ்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வேவோட ஆம்பிளிட்யூட் வந்து ஒரு பாயிண்ட்ல 0 ஆகும். கரெக்டாக அந்த வேவ் பாயிண்ட் எங்கே 0 ஆகுதோ அதை வந்து உங்களுக்கு நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் இஸ் a point at which the displacement will be 0 or it will be having 0 amplitude of vibration. ஆம்பிளிட்யூடோட வைப்ரேஷன் வந்து 0 வந்து இங்கே வருதோ அது வந்து நோடுன்னு சொல்லலாம். வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா நம்பர் ஆஃப் ரோட்டர்ஸ் -1 ஆரஞ்சு நம்பர் ஆஃப் ரோட்டர்ஸ் -1 போட்டோம்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் கிடைக்கும். இப்போ 3 ரோட்டர் சிஸ்டம் இருக்குன்னா n = 3 - 1 போடுவோம், 2ன்னு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 வரலாம், ஆர் 1 கூட வரலாம். 2க்கு கம்மியாக 2க்குள்ளே இருக்கணும். ஆனால் வந்து கியர்ட் வைப்ரேஷன் என்னென்னா அஸ்யூமிங் ஈக்குவலண்ட் இனர்ஷியா. வந்து 2 ரோட்டர் இருக்குது, இப்போ முன்னாடி பார்த்துருக்கான், அந்த ரெண்டுக்கும் இனர்ஷியா வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு சம் சால்வ் பண்ணோம்னா அதுக்கு வந்து கியர்ட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி நோடு பார்த்துருப்போம், நோடு எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து சென்டர் ஒரு ஷாஃப்ட் இருக்குது, 2 ரோட்டர் இருக்குது, 1, 2ன்னு. இதில் வர நோட் பாயிண்ட் வந்து இப்போது இந்த பாயிண்ட் அசியூம் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து L1, இது வந்து L2, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து L. இது பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் இனர்ஷியான்னு அசியூம் பண்ணியிருப்போம். ஈக்குவலண்ட் இனர்ஷியானா I × L1, இங்கே வந்து I2 × L2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஐங்கிறது மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மாஸ்னால் உங்களுக்கு வந்து மாசும் உள்ளே வந்துடணும். ஸோ இது ஃபார்முலா வந்து mk² நம்ம பார்த்துருப்போம், வந்து md² போட்டுக்கலாம் இங்கே. ஸோ டயமீட்டருக்குனால md². இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணி நோடை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். டோட்டலில் இந்த வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கடிக்கணும். இப்போ L1 L2 தெரியாது கரெக்டாக. இதே வந்து md² வந்து கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா L1 L2க்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அதை வந்து L = L1 + L2ல நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ரேலிக் என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேத்ஸ் தி ஃபாலோயிங்ல வந்துருக்கும். ரேலிக் என்ன சொல்லியிருப்பாருன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பேசியிருப்பார். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி H, கைனடிக் எனர்ஜி ½ mv², இது இனர்ஷியா நல்லா வந்து ½ I⍵². இது வந்து டார்ஷனல்ல. ஸோ இதுதான் ரேலிக் பேசுகிற விஷயம். ரேலிக்னா நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து ஞாபகம் இருக்கும். இதில் வந்து E வந்து பெருசாக போட்டுக்கோங்க. E வந்து பெருசாக போட்டிங்கன்னா எனர்ஜிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீடு அந்த ஒரு நம்ம பேசியிருப்போம்ல ஒமேகா, அந்த ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பர்லிங் ஸ்பீட், விப்பிங் ஸ்பீட், டேஞ்சரஸ் ஸ்பீட் எது வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் பார்த்தோம்னா ஒமேகா = √k/m. ஒமேகா அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்பீட். அந்த ஸ்பீட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ் ஆஃப் a சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ், அதை பொறுத்து தான் இருக்கும். வேறு எதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட் வந்து இருக்காது. வேறு என்ன சேஞ்ச் பண்ணிங்கனாலும் கிரிட்டிக்கல் ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகாது. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து இப்போ வந்து எசென்ட்ரிக்கலாக ஏதாவது லோட் அப்ளை ஆகுதுன்னா அதை பொறுத்து கிரிட்டிக்கல் ஸ்பீட் வந்து வேரி ஆகுது. கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஃபார்முலாவே √k/m தான். ஸோ அது வந்து மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்டு ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸை பொறுத்து தான் இருக்கும். இந்த எசென்ட்ரிசிட்டி அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எசென்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் இருக்கும். நோங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்லி முடிச்சிடலாம். வைப்ரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்டு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் டியூஎம் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு இது இன்றைக்கி வந்து நியூ இயர் ஈவுங்கிறனால ஹாப்பி நியூ இயர். அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் இனிமையாக தொடங்கணும்னு வாழ்த்துறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் டிலே ஃபேக்டர் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. ஸோ மேலே வர டேர்ம் வந்து ப்ளஸ் தான் வரும், 1 + 2 ரோ ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ப்ளஸ் டேர்மு, முன்னாடி வந்து மைனஸ் இருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட் விஷயம், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இது வந்து லாஸ்ட்டில் தான் பார்த்தோம், அதனால் இது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ்.